சொல்லுங்கள். சார், என்கிட்ட ஒரு ஹாரர் ஸ்டோரி இருக்குது. ஆனால் அதில் நான் தான் ஹீரோ, சரியா? ஒத்த வீடு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊர் எல்லையில் வயக்காட்டுக்கு மத்தியில் ஒரே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டு மேலே பல பேருக்கு ஒரு கண்ணு. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு புதையல் இருக்கு. சுற்றி இருக்கிற வயக்காட்டுக்கும் சரி அந்த வீட்டுக்கும் சரி ஒரு 80 வயசு கிழவன் தான் காவக்காரன். அன்னைக்கு ராத்திரி அடமலை குட்டி தீத்திட்டு இருந்துச்சு. இடி சத்தம் காதை கிழிச்சிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் புதையல் எடுக்க போனவனுங்க என்னன்னு யாருக்குன்னே தெரியாது. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் மாயா அன்னைக்கு அந்த கிழவன் இல்லாதப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அதாவது நீங்கள் போகிறீங்க. சுற்றி முற்றி பார்த்து மெல்லமாக கதவை திறந்து உள்ளே போகிறீங்க. இருண்ட வீட்டில் ஒரே ஒரு விளக்கு எரியுது. அந்த விளக்கு வெளிச்சத்தை பார்த்து உங்கள் கால் உங்களை அறியாமல் தானாக அங்கே போகுது. அந்த விளக்கு வெளிச்சத்தில் ஒரு பிள்ளைத்தாச்சி ஃபோட்டோ தெரியுது. அவள் பேர் பேச்சு. ஊர்க்காரங்களுக்கெல்லாம் அவள் மேலே ஒரு கண்ணு, ஆனால் பேச்சுக்கு கருப்பு மேலே தான் கண்ணு. பேச்சுக்கும் கருப்புக்கும் கல்யாணம் ஆகி 3 மாதம் கழிச்சு தான் முழுகாமல் இருக்கிற விஷயத்த ஆசாசியாக ஓடி வந்து கருப்பு கிட்ட சொன்னான். ஆனால் கருப்பு வயிற்று பொழப்புக்காக கண்கட்டாத தூரம் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை. பேச்சு தான் முழுகாமல் இருக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே கருப்பு அந்த ஊரை விட்டே போயிட்டான். 2 வருஷம் கழிச்சு கருப்பு வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ 1.5 வயசு குழந்தைக்கு தான் மடியில் வச்சு பால் கொடுத்துட்டு இருந்தா பேச்சு. கருப்பை பார்த்த சந்தோஷத்தில் தலகாலு புரியாமல் குழந்தையோடு ஓடி வந்து கருப்பை கட்டி பிடிச்சா. ஆனால் கருப்புக்கு பேச்சு கையில் இருந்தது தான் புள்ள இல்லைன்னு ஏதோ ஒன்று மனசை உறுத்திட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி கருப்பு தூக்க வராமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தான். தான் வீட்டில் புதையல் இருக்குன்னு சொல்லி பேச்சை வச்சு நடு வீட்டில் குளிக்க தோன்றான். குளிக்கல இருந்து தோண்டிட்டு இருந்த பேச்சு தலையில கடப்பறை கொண்டு பெருதிரா அடியா அடியா. பேச்சு அளவுக்கு அக்கம் பக்கம் கேட்காத அளவுக்கு அடமரை கொட்டி நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு அதை கருப்பு பச்சை குழந்தை கூட பார்க்காம அதே குளிக்குள்ள போட்டு போச்சா. அந்த குளிக்கு மேலதான் மாய நின்றுட்டு இருந்தான். அதாவது நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தான் மாயனும் அன்னைக்கு விளக்கு பற்ற வச்சான். விளக்கு பற்ற வச்ச கையோட தான் நின்றுட்டு இருந்த இடத்துல புதையல் இருக்கான்னு தோண்ட ஆரம்பித்தான். எங்கேயோ இருந்து சலங்க சத்தமும் குழந்தை அழுகிற சத்தமும் அவன் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. மாயன் புதையல் மேலே உள்ள ஆசையில் தோண்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு மயான அமைதி. தோண்டிட்டு இருந்த மாயன் தோன்றதை நிறுத்துறான். மின்னல் வெளிச்சத்தில் வாசல் இருந்து ஏதோ ஒரு உருவம் நல்லவன். அந்த 80 வயசு கிழவன் தானே? இல்ல,